ஹலோ காய்ஸ், இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் மீட்டம் எக்ஸாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் மீட்டம் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸாக இருக்க போகுது. ஸோ நம்மளோட போர்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இயல் 1 அப்புறம் வந்து 2 இது 2 தான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டமோட போர்ஷன்ஸ். அண்ட் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குருவினால என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இயல் 1ல் 1, 2 and 5 இதுல வந்து அந்த டபுள் ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஸோ வந்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் திரட்டும் போது அதில் வந்து அடிக்கடி கேட்ட கேள்விகளாக வந்து இது இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மறக்காம படிச்சுட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிறுவினால பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல 1 and 2 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் வந்து மறக்காம படிச்சுட்டு போயிடுங்க. அடுத்தது நெடுவினான்னு பார்க்கும்போது 1, 2 and 3 இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2 and 3 வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது மறக்காம படிச்சுட்டு போயிடுங்க. மேபி இந்த தடவையும் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? அடுத்தது இயல் 2ன்னு பார்க்கும்போது இதுல குருவினால பார்த்தோம் அப்படின்னா 2, 4 மற்றும் வந்து 5 இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 5வது கேள்வி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து மறக்காம படிச்சுட்டு போயிடுங்க. அடுத்தது சிறுவினான்னு பார்க்கும்போது 2 மற்றும் 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ். ஸோ அதையும் வந்து மறக்காம படிச்சுட்டு போயிடுங்க. அடுத்தது நெடுவினான்னு பார்க்கும்போது 1 மற்றும் வந்து 2 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ல. ஸோ அதையும் வந்து மறக்காம படிச்சுட்டு போயிடுங்க. இந்த தமிழ்ல குருவினா சிறுவினா நெடுவினா தாண்டி கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலைச்சொற்கள் கேட்பாங்க. ஸோ 2 இயர்ல இருக்க கலைச்சொற்களை மறக்காம படிச்சுட்டு போயிடுங்க. எல்லா கலைச்சொற்களையும் வந்து படிச்சுட்டு போயிடுங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மொழிபெயர்ச்சி கேட்பாங்க. மொழிபெயர்ச்சியில என்ன மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னா ஒரு 4 வார்த்தையை கொடுத்துட்டு சொற்றொடர் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தொடர் அமைக்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அல்லது தொடரை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இலக்கணத்துல இருந்து கேட்கலாம். அதாவது நம்மளோட மனப்பாட செயலில் இருக்க இலக்கண குறிப்பு இந்த மாதிரி கேட்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பகுப்பத உறுப்பிலக்கணம் கேட்கலாம். ஸோ இந்த பகுப்பத உறுப்பிலக்கணம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளோட வீலன் ஆப்ல இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு நம்ம வீலன் ஆப்பை பத்தி வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம 10th பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம வீலன் ஆப்ல வந்து வீடியோஸ் இருக்கு, நோட்ஸ் இருக்கு அண்ட் குவிசஸ் இருக்கு. இது மூலமா நீங்க வந்து ரொம்ப அதாவது தமிழை எடுத்தாலே நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது ஈஸியான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ மற்ற சப்ஜெக்டை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும், சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இல்லையா. ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்பா வந்து இருக்க போகுது. ஸோ மறக்காம நம்ம வீலன் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தமிழ் எக்ஸாமை நல்லபடியா எழுதுங்க. நான் சொன்ன இந்த குருவினா சிறுவினா நெடுவினா அண்ட் வந்து மற்றது அதாவது மொழிபெயர்ச்சி கலைச்சொற்கள் அண்ட் வந்து இன்னும் முக்கியமானது என்னது காட்சியை கண்டு கவிஞர் எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும் இல்லையா. 2 இயல்ல இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா 2 காட்சிகள் இருக்கு. அததான் வந்து எழுத சொல்லுவாங்க. கண்டிப்பா அதுல இருந்து 1 வந்து வந்துடும். ஸோ அதை வந்து மறக்காம படிச்சுட்டு போயிடுங்க. அடுத்து தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினுமே வந்து படிச்சுட்டு போயிடுவோம் இல்லையா. எதுல நம்மளால ஃபுல் மார்க் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஃபுல் மார்க் வரக்கூடியது 2. ஒன்று வந்து என்னது மனப்பாட செயல், இன்னொன்று வந்து திருக்குறள். ஸோ மனப்பாட செயல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு 4 மார்க்குக்கு மனப்பாட செயல் வந்துடும். ஸோ வந்து அந்த 4 மார்க்கு ஃபுல்லா எடுக்கணும் அப்படின்னா 2 மனப்பாட செயல் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்க மனப்பாட செயல் அதாவது அன்னை மொழியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பாட செயல் இருக்கு இல்லையா. அது வந்து ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸாக வந்து இருக்கு. அடிக்கடி மனப்பாட செயலா வந்து கேட்டிருக்காங்க. ஒருவேளை ட்விஸ்டடா இந்த வருஷம் வந்து இயல் 2ல இருந்து கூட கேட்கலாம். ஸோ 2 மனப்பாட செயலையும் வந்து தரவா படிச்சுட்டு போயிடுங்க. உங்களுக்கான ஃபுல் மார்க் வந்து அதுல வந்துடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் வந்து மனப்பாட செயல் அதாவது அந்த ஸ்டார் போட்ட திருக்குறள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போயிடுங்க. எதையுமே வந்து விட்டுறாதீங்க. இதுல இருக்க எந்த கொஸ்டினுமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மீட்டம்ல ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஸோ அடுத்து எந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? பாய்.